Hi, welcome to Student Max. 10th Max la exercise 2.3 la 7th sum பார்க்கலாம். Today is Tuesday. A guest will come after 45 days. In which day the guest will come அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா 45 days கழிச்சு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க அப்போ எந்த டேயில் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடுலோ ஃபார்மேட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கிவன் கொடுத்துருக்கதை நம்ம எப்படி மாடுலோ ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம். 45 days கழிச்சு தான் அவங்க வர போகிறாங்க. ஸோ ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. இப்போ மாடு என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். மாடு அப்படிங்கிறது இப்போ ஒரு 1 வீக்குக்கு எத்தனை டேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா 7 days இல்லையா. அப்போ இந்த மோடு அப்படிங்கிறது 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டைமிங் அப்படின்னா நம்ம 24ன்னு எடுத்துக்கலாம் சரியா. இப்போ டேஸ் இப்போ இவ்வளோ நாளில் இந்த நாளில் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ டியூஸ்டே வெட்னஸ்டே அப்படின்னு டினோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம 1 வீக்குக்கான நம்பர் ஆஃப் டேஸால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம் சரியா. இப்போ இந்த 45 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 6 7s are 42 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், 3 வருது சரியா. அப்போ 45 நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3ன்னு கிடைக்குது. ஸோ அப்படின்னா இந்த கெஸ்ட் எப்போ வருவாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே. அப்போ 3 days கழிச்சு அது என்ன டேவாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள். டியூஸ்டேக்கு அப்புறம் ஆஃப்டர் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ இந்த கெஸ்ட் வந்துட்டு எந்த டேயில் வந்து வராங்க அப்படின்னா ஃப்ரைடேயில் தான் வராங்க. ஸோ புரியுதாம்மா, ரொம்ப ஈஸியானது தான். த கெஸ்ட் வில் கம் ஆன் ஃப்ரைடே. தேர்ஃபோர் த கெஸ்ட் வில் கம் ஆன் ஃப்ரைடே. ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. 8th சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. Positive integer n. இப்போ பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸை நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் 2 power n plus 6 into 9 power n is equal to, இப்போ 2 power n அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் 6 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 7 minus 1 அப்படின்னாலும் 6 தான் இல்லையா. 7 minus 1னால் நம்ம என்ன எழுதலாம், 6ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 2 power n plus 7ஆல் 9 power n மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7 into 9 power n. நெக்ஸ்ட்டு மைனஸை 1ஆல் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -1 into 9 power n minus 9 power n. ஸோ இந்த டேர்ம் புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 into 9 power n ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2 டேர்மையும் அடுத்து எழுதுகிறோம். ஸோ பாருங்கள் 2 power n minus 9 power n. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவர் ஒரே மாதிரி இருக்குங்க இல்லையா. அப்போ பேஸை ஒரு ப்ராக்கெட்குள்ளார போட்டுக்கிறோம். ஸோ பவரில் என்ன போட்டுக்கிறோம் 7 9 power n ப்ளஸ், ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது -7 the whole power n சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7ஐ காமனாக வெளியில் எடுத்துருவோம். ஸோ 9 power n ப்ளஸ் 7 தான் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா -1 மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 7ஓட மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பரும் 7ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க டேர்ம் என்ன பண்ணுவோம், ஆல்வேஸ் வந்து டிவிசிபிள் பை 7ஆக முடியும் சரியா. இவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது 7ஆல் டிவைட் பண்ண முடியும். எப்படி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. இப்போ எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை வந்து என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு. தேர்ஃபோர் 2 power n, தேர்ஃபோர் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. Positive integer n. ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. நீங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை சப்ஸ்டியூட் பண்ணி
நீங்கள் இதை இங்கே சிம்பிளிஃபை பண்ணி அதை 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 7ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 சம்முமே ரொம்ப ஈஸி தான். 2 சம்மும் புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.